அமெரிக்கா நியூயார்க்கில் இருந்து வந்திருக்கும் ஆய்வு இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாக வெற்றி பெறவில்லை என்பதை எடுத்துரைக்கின்றது. தமிழ் வணக்கம். உலக அழிவு போர் 88 நிமிடங்கள் இருக்கின்ற தருணத்தில் யுத்த நிறுத்தத்தில் முடிவடைந்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆயில் டேங்கர்கள் விரைவாக வெளியேற ஆரம்பித்திருக்கின்றன. ஆயில் விலை படபடவென சரிந்து $100 கீழே சென்றிருக்கின்றது. இது கடந்த இரவில் ஏற்பட்ட மாற்றம். இஸ்ரேல் மீது தாக்குதல், மத்திய கிழக்கின் மீது தாக்குதல் யுத்த நிறுத்தம் வந்த பின்னரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. இது பாகம் 1. அடுத்து முக்கியம், அமெரிக்கா நியூயார்க்கில் இருந்து வந்திருக்கும் ஆய்வு இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாக வெற்றி பெறவில்லை என்பதை எடுத்துரைக்கின்றது. முதலாவது, டொனால்ட் ட்ரம்பினுடைய இயல்பு, முதலில் அவர் மிரட்டுவார். அதாவது ஒரு நாகரிகத்தையே அழிப்பேன் என்று மிரட்டி இருக்கின்றார். அதன் பின்னர் இரண்டாவது நிலைக்கு வருவார். இதற்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கின்றது என்று பார்ப்பார் சமூக வலைத்தளங்களில். அப்படி பார்க்கின்ற பொழுது 62% அமெரிக்க மக்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் சட்டென பின்வாங்க தொடங்குவார். அடுத்தபடியாக அந்த பின்வாங்கலுக்கு பின்னர் அதையே தனது மாபெரும் வெற்றி என்று கொண்டாடுவார். இப்பொழுது அதுதான் கடந்த இரவு நடைபெற்றிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற வெற்றி இதுதான். அவர் மிரட்டுவதற்கும் பின்னர் வெற்றி என்று கூறுவதற்கும் இடையே எதுவும் நடப்பதில்லை. இதற்கு பெயர் TACO. ஒரு கோழி குஞ்சு போல கோழையாக டொனால்ட் ட்ரம்ப் பதுங்கி விடுவார் என்பது அதனுடைய கருத்து. அடுத்த முக்கியமான பின்னடைவு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும். ஈரானுடைய ஆட்சி கொடிய ஆட்சி என்றும் அதை வீழ்த்த வேண்டும் என்றும் இருவரும் குறிப்பிட்டார்கள். ஈரானுடைய ஆட்சியை இருவரினாலும் வீழ்த்த முடியாமல் போய்விட்டது என்பது இருவருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய தோல்வியாகும். ஏனென்றால் முன்னர் இருந்த ஈரானிய ஆட்சி ஓரளவு தளர்வு தன்மை கொண்டதாக இருந்தது. இப்பொழுது அதிகாரத்திற்கு வந்திருக்கின்ற ஆட்சி எந்தவித சமரசமும் காண முடியாத மிக கொடூரமான ஆட்சியாக இருக்கின்றது. கடந்த 6 வார காலத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் செய்திருக்கின்ற வேலை இதுதான் என்று எழுதியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஈரானிடம் இப்பொழுது 449 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கைவசம் இருக்கின்றது. அணுகுண்டை உருவாக்குவதற்கு மேலும் சொற்ப அளவை மட்டும் அவர்கள் அடைய வேண்டி இருக்கின்றது. இதை தடுக்க முடியவில்லை. யுரேனியம் செறிவூட்டலை தடுக்க மாட்டோம் என்று கூறித்தான் ஒப்பந்தத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஹோர்முஸ் நீரிணை இப்பொழுதும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. தொழில்நுட்ப விடயங்களில் ஈரானுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஈரான் கூறியதை அமெரிக்கா ஏற்றிருக்கின்றது. தொழில்நுட்ப விடயம் என்றால் என்ன? கடல் கண்ணிவடிகள் வைக்கப்பட்ட இடங்கள் ஈரானுக்கே தெரியும். அதை ஈரான் இப்பொழுது அகற்றாது. 14 தினங்கள் யுத்த நிறுத்தம் வந்திருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்தத்தின் பின்னர் என்ன நடைபெறும் என்பதனால் கண்ணிவடி இல்லாத பகுதிகளினால் கப்பல்களை கொண்டு செல்வதாக இருந்தால் ஈரானுடனே தொடர்பு கொள்ள வேண்டும். அமெரிக்காவிற்கு அங்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் போயிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இப்படி திடீரென பின்வாங்கினார்? 62% மக்கள் எதிர்க்கின்றார்கள் என்பது ஒன்று. நவம்பர் நடைபெற இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இடைக்கால தேர்தலில் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களை போட்டியிட அஞ்சுகின்றார்கள். எனவே தேர்தல் அவருக்கு முக்கியமாக இருந்தது. அந்த தேர்தல் குறித்த அச்சம் அவரிடம் இருக்கின்றது. அடுத்தபடியாக அமெரிக்க படை வீரர்களுடைய மரணம் வகைதொகையின்றி உயரக்கூடிய அபாயம் இருக்கின்ற நிலையில் தப்பி பிழைத்தேன் என்று நிறுத்தி இருக்கின்றார். அடுத்த முக்கியமான காரணம் என்ன? சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் இந்த தாக்குதலை நடத்தினால் பாலங்கள் முழுவதும் ஈரானிய மக்கள் படுத்திருக்கின்றார்கள். மின்சார கட்டமைப்பு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் விடுவதற்காக அங்கே வந்து நிற்கின்றார்கள். தாக்குதலை நடத்துவாராக இருந்தால் சர்வதேச போர்க்குற்றமாகி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு போல டொனால்ட் ட்ரம்பையும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்படும். அந்த உத்தரவினால் அவரை எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் அமெரிக்காவினுடைய அதிபர்களின் வரலாற்றில் இப்படி ஒரு அவலமான நிலைக்கு சென்ற அதிபர் என்ற பெயர் அவருக்கு மாறாத களங்கத்தையும் அமெரிக்க அதிபர் பதவிக்கும் வெள்ளை மாளிகைக்கும் மாறாத களங்கத்தையும் ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைவிட முக்கியம், டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசில் ஆசை கொண்டவராக இருக்கின்றார். இன்னமும் அவருடைய ஆசை முடிவடையவில்லை. அதை எட்டி தொட வேண்டுமாக இருந்தால் இந்த போரை நடத்தக்கூடாது. இந்த குண்டு வீச்சுக்களை நடத்தினால் போர்க்குற்றவாளியாகி நோபல் பரிசையும் இழந்து வெற்றியையும் பெற முடியாமல் பெரும்
பெரும் இடரில் அமெரிக்காவையும் மாட்டியதாக முடிந்துவிடும். அதைவிட ஈரானிடம் அணுகுண்டு இருந்தாலே காரியமில்லை என்கின்ற நிலைக்கு அமெரிக்க அதிபர் வந்திருந்தாலும் 14 நாட்கள் யுத்த நிறுத்தம், இந்த 14 நாட்களையும் ஆதாரமாக வைத்து இரண்டு தரப்பும் பேச்சுக்களை நடத்தி முன்னேற்றகரமாக செல்ல வேண்டும் என்பது இந்த அளவிலான விடயமாகும். பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது, வருகின்ற வெள்ளிக்கிழமை இரண்டு தரப்பும் வாருங்கள் பேசலாம் என்று. ஆனால் ஈரானும் அமெரிக்காவும் அதற்கான வாக்குறுதிகளை இன்னமும் வழங்கவில்லை. அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் யுத்த நிறுத்தம் என்பது தனக்கு பெரிய வெற்றி என்றும், ஈரானை படிமானத்தில் கொண்டு வந்த வீராதி வீரன் தான் என்றும் இப்பொழுது முழங்க தொடங்கி இருக்கின்றார். அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் ஆஹா ஓஹோ இதுவல்லவா வெற்றி என்று தாளம் போட ஆரம்பித்து விட்டார்கள். அதை தவிர ஈரானை பொறுத்த வரையில் அமெரிக்கா மிக கூர்மையான தோல்வியை அடைந்து விட்டது என்றும், தங்களுடைய செயற்பாடுகள் அப்படியேதான் இருக்கின்றன என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. ஆகவே ஈரானும் இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தங்களுடைய எரிபொருள் கட்டமைப்புகளை காப்பாற்றி விட்டோம், உள்ளக கட்டமைப்புகளுடைய அழிவை தடுத்து விட்டோம், ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம், இதைவிட வேற என்ன வேண்டும், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், எங்களை தாக்க வந்த அமெரிக்கா இப்பொழுது என்ன ஆகி இருக்கின்றது, அமெரிக்க படைகள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள், யுத்தம் நின்று போய் இருக்கின்றது என்று கூறி ஈரான் தன்னுடைய வெற்றியை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இருவரும் வெற்றி பெற்ற ஒரு போராக இது முடிவடைந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய விமானியை மீட்கின்ற நாடகம் நடந்த பொழுது இருவரும் இந்த இடத்திற்கு தான் வருவார்கள் என்று காணொளியொன்றை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் என்பதையும் இந்த நேரம் நினைவுபடுத்துகின்றோம். இந்த இருவரும் இதைத்தான் செய்வார்கள் என்பதை தெளிவாக கூறியிருந்தோம். யுத்த நிறுத்தம் வந்துவிட்டது என்று பாலங்களில் உயிர் விடுவதற்காக படுத்திருந்த மக்கள் இப்பொழுது வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் கண்ணிவெடிகளை உடன் அகற்ற வேண்டும் என்று கூறியிருக்கின்றது அமெரிக்கா. வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா உடன் நிறுத்த வேண்டும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர் திமோதி சின்டர் கூறியது போன்ற ஒரு பேரவலம் வராமல் தப்பி பிழைத்திருக்கின்றது. ஆனால் அவர் கூறுகின்றார், இது முடிவல்ல, 14 நாட்கள் முடிவடைய வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆயில் விலை உடனடியாக இறங்கியது 15% வீழ்ச்சி. ஆயில் விலை பீப்பாய்க்கு $92.25 இறங்கி இருக்கின்றது. $100 கீழே சென்றது பெரிய வெற்றியாக அமைந்திருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த யுத்த நிறுத்தத்தை தாங்கள் ஆதரிப்பதாகவும், ஆனால் லெபனானுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியிருக்கின்றது. யுத்த நிறுத்தம் முடிவடைந்த ஒரு மணி நேரத்தின் பின்னரும் இஸ்ரேலின் மீது ஈரானுடைய ஏவுகணைகள் விழுந்தன. மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் அலாரம் அடித்தபடியே இருந்தன. 14 நாட்கள் யுத்த நிறுத்தம் என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி என்றே கூறப்படுகின்றது. ஆனால் அமெரிக்க அதிபருக்கு இது வெற்றியாக அமையவில்லை. ஏனென்றால் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்க அதிபர் போரை ஆரம்பிப்பதற்கு முன்னர் எந்த பிரச்சனையும் இல்லாமல், கண்ணிவெடிகள் இல்லாமல் திறந்த நிலையில் தான் இருந்தது. இப்பொழுது ஒரு யுத்தத்தை நடத்தி 6 வார காலமாக அமெரிக்காவின் பொருளாதாரத்தை எல்லாம் கடலில் கொண்டு போய் கொட்டி முடித்தாயிற்று. இப்பொழுது மறுபடியும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இதை ஏன் பூட்ட வேண்டும், இதை ஏன் திறக்க வேண்டும் என்றால் எதுவுமே நடைபெறவில்லை, நஷ்டம்தான் மிஞ்சி இருக்கின்றது என்பது ஆய்வாக இருக்கின்றது. மேலும் இந்த போர் தொடர தொடர ஆயில் விலை, டீசல் விலை உயர்ந்து கொண்டே செல்லும். இதுதான் அமெரிக்காவினுடைய பிரச்சனை. எனவே விலை உயர அமெரிக்கா பணியும் என்பதை ஈரான் கண்டுபிடித்து விட்டது. மத்திய கிழக்கு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்த உலகத்தினால் தாங்க முடியாத ஆயில் விலை உயர்வு வந்தால் அமெரிக்காவினால் அதன் பின்னர் போரை நடத்த முடியாது என்கின்ற மாபெரும் உண்மையை ஈரான் கண்டுபிடித்தது. அவர்களுடைய மிக நெடிய ராஜதந்திர வரலாற்றிலும் தந்திரமான நடவடிக்கைகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற மாபெரும் வெற்றியாகவும் ஒரு யுனிக்கான திட்டமாகவும் இருப்பதை மறுக்க முடியாது. ஈரானுடைய 10 அம்ச திட்டங்களில் இனி தாக்க மாட்டோம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீரிணை கட்டுப்பாடு ஈரானுக்கே என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. யுரேனியம் செறிவூட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார தடைகளை விலத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த செயலினால் சக மத்திய கிழக்கு நாடுகளை விட அமெரிக்காவை எதிர்த்து இந்த இடத்தில் நிறுத்திய வீரன் என்பதனால் மற்ற நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு முன்னால் ஒரு படி கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கி வைத்தது அமெரிக்கா தான். இதனால் அமெரிக்க ஆதரவு மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் கவலை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் இந்த தாக்குதலை தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் அழியும், அமெரிக்க மக்கள் அதை தாங்க மாட்டார்கள். இரண்டாவது, ஈரானுடைய கோரிக்கையை அவர் ஏற்பாராக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய பெருமையும் அமெரிக்காவினுடைய பெருமையும் குலைவடையும். எனவே இந்த இரண்டு விடயங்களையும் 14 நாட்கள் பேச்சுவார்த்தையில் தீர்க்கவே முடியாது என்பதும், இந்த பிரச்சனை தீர்வதற்கு வழி இல்லை என்பதும்
மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறும் என்பதுதான் இதுவரையான ஆய்வாக இருக்கின்றது. அதேவேளை திமோதி சிண்டர் டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த தவறுகளை காத்திரமாக சுட்டிக்காட்டியதன் பின்னர் தான் இந்த விவகாரத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டதாக கருதப்படுகின்றது. அவர் அமெரிக்கா இழைத்த தவறுகளை எவ்வாறு சுட்டிக்காட்டினார் என்பதை அடுத்த ஆக்கத்தில் தருகின்றோம். அவருடைய கருத்துக்கள் அனைத்தும் மொழிபெயர்க்கப்பட்டு தெளிவான முறையில் உங்களுக்கு தரப்படுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.